Hey guys, welcome back to Swagger Studio. எஸ் இந்தியா வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். ட்ராவ் ஆயிடுச்சு. சூப்பராக ஃபைட் பண்ணாங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம். நல்லா பேட்டிங் ஆடினாங்க 2 இன்னிங்ஸும். பட் பவுலிங் நினச்ச மாதிரி நடக்கல, விக்கெட்ஸ் எடுக்க முடியல. இங்கிலாண்டும் அவங்க பிளேயர்ஸால் நம்ம விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ரொம்ப நல்லாவே ஃபைட் பேக் பண்ணாங்க. ஜடேஜா, வாஷிங்டன், ராகுல், சுப்மன் கிரெடிட்ஸ் வேர் டியூ. பட் இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கல. ரொம்ப டூ மச்சாக அவங்க மைண்டில் அந்த ட்ராவை வின் மாதிரி எடுத்து போகக்கூடாது. எஸ் ஒரு நல்ல மேட்ச். பட் இருந்தாலும் இது ஒரு டூ ஆர் டே மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் சீரியஸ் லெவல் பண்ண முடியும். சீரியஸ் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் சீரிஸ் இந்தியா ஜெயிச்சதுனால ட்ராஃபி இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்தியா இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா எடுக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரோக்ஸும் கிடையாது, ஆர்ச்சரும் கிடையாது, நம்ம சைடில் பும்ராவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஈவன்லி ஃபைட்டிங் மேட்சாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இன் டு த வென்யூ. எஸ் ஓவல். லாஸ்ட் டைம் என்ன நினச்சி எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா ஒரு மாஸ்டர் கிளாஸ். பும்ரா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல் போடுவார். பும்ரா, சிராஜ் எல்லாமே ஒரு விக்கெட் எடுப்பார். ஷார்துல் தாக்கூர் அதெல்லாம் செம விக்கெட்டு. ஜோ ரூட்டு திஸ் டைம் அவங்க யாருமே கிடையாது, ஒரு நியூ யங் டீம். எஸ் ஓவல் பற்றி போயிடலாம். இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இஸ் த கீ. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 60% வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 40%. பேசர்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கோ ஸ்பின்னர்ஸ்க்கும் டே 3 டே 4 அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ எஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி ஈவன்லி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓவலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டுமே பவுலர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், பேசர்ஸாக இருக்கட்டும். ஸோ பெருசாக பிச் பற்றி நான் பார்க்க மாட்டேன். ஐ திங்க் குல்தீப் ஆடியா ஆகணும் இந்த மேட்ச். அது எனக்கு எப்படி போக போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஹர்ஷ்தீப்பும் என்ன ஆடுவாரான்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹர்ஷ்தீப் ஆக்சுவலாக 5th டெஸ்ட்டுக்கு ஃபிட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் மோஸ்ட் லைக்லி இன்னைக்கு ஆடிடுவார். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவர் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எஸ் ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. அவர் ஆடிதான். எனக்கு என்னன்னா பும்ரா இதுக்கப்புறம் 1 month கேப் இருக்கு, ஏன் ஆடலன்னு தெரியல. மேபி சம் இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கலாம். எஸ் ஓவல் பற்றி பெருசாக பேச எதுவும் இல்லை. ஏன்னா கிராஸ் கவர் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூவில் பார்த்துருந்தோம், ஆஸ் த டே பாசஸ் ரன்ஸ் போயிட்டே இருக்கும். பட் ஓவலில் வந்து ஆஸ் த டே பாசஸ் ரன்ஸ் கம்மியாகிட்டே வரும். இந்த ஸ்டாட் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே 300 அடிச்சிங்கன்னா ஃபைனல் டே 280, 270 ஒரு பெரிய ஸ்கோராக தெரியும். பிகாஸ் இட்ஸ் வெரி டஃப் டு பேட். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மராக தான் இருக்குது, ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஃப்ளாட் ட்ராக் கொடுக்க போகிறாங்களா, என்ன ட்ராக் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. திஸ் இஸ் ஓல்ட் வென்யூ. டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா டாஸ் ஜெயிச்சா லெட் தம் பேட் அவுட். ஒரு 2 days சாலிடாக பேட்டிங் ஆகிட்டா அவங்கள கேம்லேருந்து வெளியே எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா இட்ஸ் டஃப். Yes, this is our venue analysis. Let's go straight into the 11. Sini, what's your India 11? இந்தியா 11ல பண்ட் மோஸ்ட் லைக்லி மிஸ் பண்ணிடுவார். ஸோ ஜுரேல் வருவார். ஜெகதீஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் த்ருவ் ஜுரேல் வந்து நல்ல கீப்பிங் சூப்பராக கீப்பிங் பண்ணார். ப்ளஸ் அவர் ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான். ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுவார். அண்ட் ஆகாஷ் தீப் வருவார். மேபி அன்ஷுல் கம்போஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் கொடுத்துட்டு ட்ராப் பண்ணுறது அன்பேராக இருக்கும். அவர் ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் போட்டார். பட் ஆனால் அந்த கண்டிஷன்ஸ்க்கு மேபி அவர் சூட் ஆகலை. ஸோ கேட்குதா? கரெக்ட். ஸோ மேபி வந்து இப்போ அன்ஷுல் மேபி சிராஜ், நம்ம பும்ராக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்களே தவிர யாருமே சிராஜ்க்கு பற்றி பேச மாட்டாங்க. அவர் தான் வந்து ஒரு ஹார்ஸ் மாதிரி ரன் பண்ணிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியன் டீமுக்கு. ஸோ அவரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாருன்றதும் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் சிராஜ் அவர் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. பிகாஸ் அவர் தான் பும்ரா இல்லைனா சீனியர் மோஸ்ட் பிளேயர் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் டீம். ஸோ ஆகாஷ் தீப் ஃபிட்னா அவர் வந்துடுவார். இன்கேஸ் அவர் இன்னும் ஃபிட் ஆகலைன்னா அன்ஷுல் கம்போஸோட ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் குல்தீப் வந்து எந்த லோவர் ஆர்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருவார். ஷர்துல் தாக்கூர் தான் ஒரே ஆப்ஷன். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்துட்டு வரேன். இந்த கம்பீர் ஏரால ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த 11 கிடையாது ஆக்சுவலாக. டெஸ்ட் கிரிக்கெட்ல இதுவே ராகுல் டிராவிட், ரவிசாஸ்திரி இருந்தப்ப அட்லீஸ்ட் ஒரு பிளேயருக்கு பேக்கிங் கிடைக்கும். அட்லீஸ்ட் 2 to 3 மேட்சஸ். இவர் வந்ததுக்கப்புறம் 11 மாறிக்கிட்டே இருக்கு ஒரு மேட்ச்க்கும். யாருக்கு தெரியும், சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு அபிமன்யு வர சான்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா ஃபேன்ஸோட மென்டாலிட்டி சோஷியல் மீடியால அந்த கோச்சிங் இருந்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, ஃபேன்ஸே சொல்லுவாங்க பேக் பண்ணுங்க. பட் இப்போ ஃபேன்ஸ் எப்படி ஆயிட்டானுங்க, சாய் சுதர்ஷன் அந்த டக் அவுட் ஆகுது. அன்ரியல் ட்ரோலிங் ட்விட்டர்ல கம்பீர் மாதிரி அவுட் ஆனது அந்த மாதிரி இந்த மாதிரி
எனக்கு அதான் சுத்தமாக புரியல. ஃபேன்ஸோட இதுலேயுமே பேக்கிங்கிற இது போயிடுச்சு. ஆனா அதோ ஃபேன்ஸோட அந்த ட்ரோல்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து பிளேயிங் லெவலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஆக்சுவலா. அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். அங்கே நடக்கிறது அப்படியே அங்கே ட்விட்டரில் நடக்கிறது அப்படியே இவங்க பிளேயிங் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம என்னதான் சோஷியல் மீடியா அதெல்லாம் நாய்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பட் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க. கருணாயிர நம்பத்தி ஆரம்பிச்சிங்க, இப்போ அவர் தூக்கிட்டீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. முன்ன இருந்த டீம் தோனி இருந்தப்போ கோலி இருந்தப்பலாம் இப்போ நம்ம ஃபேன்ஸ் சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் லெவன் இருக்கும், பேக் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ல ரோப் கொடுப்பாங்க. பட் இப்போ அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கம்போஜ் ஆட மாட்டார், எடுத்துருவேன். அவங்க அந்த ஃபேர் அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கம்போஜ் எடுத்து அழகாக ஒரு ஆஷ்லீக்கோ ஆகாஷ்லீக்கோ அடிச்சு போயிட்டே இருக்கும். இந்த நியூ ஏஜ் டீமோட இதுவே இதுதான். அவங்க வந்து இந்த எமோஷன்ஸ் பேக்கிங் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இஃப் யூ பிளேயிங் வெல் அது எடுப்போம் இல்லையா. இந்த சீரீஸ் முன்னாடி ஜடேஜாவே கொஸ்டின் பண்ணாங்க. இப்போ ஜடேஜா கொஸ்டினே பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஆனால் அவர் இன்னொரு பீக் எடுத்துட்டாரு இந்த ஏஜ்ல, இன்னொரு பீக். இன்கேஸ் அப்படி ஜடேஜாவையும் கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஜிஜியோட அவரை கொஸ்டின் பண்ணணும். ஆக்சுவலி ஜடேஜா கொஸ்டின் பண்ணா அவரை கொஸ்டின் பண்ணணும். நீங்க கரெக்டா இருக்கீங்களா? ஆமா. லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன் தி இங்கிலாந்து 11 பெருசா சேஞ்ச் இல்லை கைஸ். பெரிய சேஞ்ச் இருக்கு. ஆர்ச்சர் பதிலா கஸ் எட்கின்சன் வராரு. ஸ்டோக்ஸ் கிடையாது, ஒல்லி போப் இஸ் கேப்டன் தான். அந்த சேஞ்ச் நீ எப்படி பாக்குற? பென் ஸ்டோக்ஸ் பாவம் தான், பிகாஸ் அவர் மோர் தென் பேட்டர் வந்து பவுலராக எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட்லேயோ இதுலேயோ வந்து பேசியிருப்போம் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோக்ஸையும் ஜடேஜாவையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக ஸ்டோக்ஸை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பாயிண்ட் வந்து இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் எவ்வளோ லோடு இவர் எடுக்கிறாரு, எவ்வளோ ஒர்க் இவர் பண்ணுறாரு, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இவருக்கு எப்படி இருக்குது, ஜடேஜாக்கு எப்படி இருக்குது, ஸோ ஏன் அவரை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு பேசணும். ஸோ அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக தான் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த மேட்ச் ஆடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொல்லியிருந்தாரு மசில் டேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நத்திங் டு டேக் அவே, செம சீரியஸ் அவர். மேபி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேன் ஆஃப் தி சீரிஸ் அவர் தான் கொடுப்பாங்க, டவுட்டே இல்லை. ஜேக்கப் பெதல் ஆடுறாங்க, என்ன தாட்ஸ் ஆன் ஜேக்கப் பெதல்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைக் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஃபியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கிளாஸ்க்காகவே பிடிக்கும். லைக் ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு கமிந்து மெண்டிஸ் ஸ்ரீலங்கா சைடுன்னு சொல்லணும்னா பதும் நிஷங்கா, இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாருமே தான் வந்து லைக் அப்கமிங் சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம இங்கிலாந்து சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேக்கப் பெத்தல் தான் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ அவர் ஆக்சுவலாக அவர் கிரிக்கெட் ஆடுற ஸ்டைலே ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்க. அட் த சேம் டைம் ரொம்ப டேஷிங்காக இருக்கும். ரொம்ப ஸ்லாக் பண்ண மாட்டார். எனி ஃபார்மேட் ஆஃப் த கேமாக இருக்கட்டும், அதில் ஒரு கிளாஸ் இருக்கும். சூப்பர் கிரிக்கெட்டர் அவரு. எஸ். அண்ட் அவரு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் வர தராரு. ஆமாம். யா, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ். ஐ எம் கோயிங் வித் இந்தியா வின். நான் ஏன் சொன்னேன்னா, இது ஆக்சுவலாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இங்கிலாந்து டிசைடர் வித் லீடிங் த சீரீஸ் வரும்போது, அதாவது ஃபைனல் மேட்ச் ஆஃப் த சீரீஸ் வரும்போது நிறைய டைம் தோற்றுருக்காங்க. வின்னிங் பொசிஷன் வந்து தோற்றுருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு மென்டல் எட்ஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. அட் த சேம் டைம் ஸ்டோக்ஸ் இல்லை, எனக்கு ஸ்டோக்ஸ் இல்லை, ஆச்சர் இல்லை. ஷுவராக எனக்கு தெரிஞ்சு அவங்க பாரு கரெக்டாக ஆஷஸ் சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா சீரியஸ் இது ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க விட்டுருவாங்க. இன்னொன்று என்னன்னா, ஆக்கம் ஸ்லீப் ஃபுல்லி ஃபிட் ஆகிட்டு வராரு. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இவங்க ஹர்ஷ்தீப் போடுவாங்க, குல்தீப் போடுவாங்க, தெரியவே இல்லை. ஏன்னா இது சர்துல் தாக்கூரையும் டிரா பண்ண முடியாது, பிகாஸ் அவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல க்ரூஷியல் 40 ரன்ஸ் அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. சர்துல் தாக்கூர்லாம் டிரா பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனையே. திஸ் மேனேஜ்மெண்ட் மைட் டிராப் சர்துல் தாக்கூர். அதுதான் இந்த நியூ ஏஜராவோட டீமோட மிஸ்ட்ரியே. அட்லீஸ்ட் எனக்கு வந்து இன்னும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு மேட்சாவது சாய் சுதர்ஷன் ஆனால் நல்லா இருக்கும். அவரை இந்த மேட்ச் ட்ராப் பண்ணாம அவர் இந்த மேட்சாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் 2 இன்னிங்ஸ்லையுமே ப்ரூவ் பண்ணணும். ஆமா, அவரு எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப போட்டு பின் பாயிண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. அவர் இப்பதான் 2 டெஸ்ட் ஆடி தருப்பட்டா, ஆனா ரொம்ப அவரை போட்டு எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணாரு லைக் அவர் அஸ் அ பிளேயரா வந்து வேற எந்த பொசிஷன்ல ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பிகாஸ் வந்து சாலிடா அந்த ஒன் டவுன் ஸ்பாட்ல ஆடுறதுனால தான் இவ்வளோ கான்ட்ரவர்சி அவர் நேம்ல இருக்கு. ஏன்னா வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொன்னது ஒரே விஷயம் தான், கருண் நாயர் வந்து 10 கணக்கில் டொமஸ்டிக்ல ரன்ஸ் அடிச்சுட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. சாய் சுதர்ஷன் நிறைய கவுண்டிங்ல நல்ல ரெக்கார்டு வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா இவங்க எல்லாருக்குமே முன்னாடி ஒரு சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், ஒரு அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 சீரீஸாவே இந்தியன் டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் சர்ஃப்ராஸ் கானுக்காவது டெபு மேட்ச் கிடைச்ச ஒரு 150 அடிச்சிட்டாரு. ஈஸ்வரன்லாம் 2022 ஆப்ஷன் இந்த டீம்ல இருக்காரு. ஸோ அவருக்கு இன்னும் கேப் கிடைக்கலன்றப்ப அந்த ஸ்பாட் வந்து லைக் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான்.
யார் வேணா வருவாங்க, யார் வேணா போவாங்க. யார் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த ஸ்பாட்டை சீல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் முன்னாடி கில்லோட ஸ்பாட்டே டெஸ்ட்ல வந்து அன்சர்டனா தானே இருந்தது. அவர் கேப்டனா மாறினதுக்கு அப்புறம் தானே சர்டனா மாறிச்சு. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அதுக்கு நம்ம போனா அது பெரிய டாபிக். அது என்னன்னா அவரே மேனேஜ்மெண்ட்டை கேட்டு நம்பர் 3 ஆடின காலம்லாம் உண்டு. ஆமா. இப்போ அவர் 700 ரன் அடிச்சிட்டாரு, ஓகே. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு ரவிசாஸ்திரி சொல்ற மாதிரியா பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி. எஸ் கைஸ், நான் இந்தியான்னு சொல்லியிருக்கேன். நானும் இந்தியா தான். ஃபார் சிம்பிள் ரீசன் பென் ஸ்டோக்ஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த சீரிஸ் எல்லாமே நாங்கள் சொன்ன ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. லெட்ஸ் இந்த மேட்ச் எதுவும் போகணும். பென் ஸ்டோக்ஸ் இல்லாததான் உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டியாவே இங்கிலாந்து எப்படி இருக்க போகுதுன்றது டவுட் தான். பிகாஸ் லாஸ்ட் டெஸ்ட் எல்லாம் வந்து சீரியஸா வந்து அந்த ஃபைனல் டே இன்னைக்கு லிட்டரலா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி கேப்டன்சி பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் அவர் லிட்டரலா ஜடேஜா வந்துட்டு நீ முடிஞ்சா என்ன அடிச்சுக்காம நான் எல்லா ஃபீல்டர்ஸும் வெளியே நிக்க வச்சுக்கிறேன்ற மாதிரி தான் சொன்னார். அட் சேம் டைம் ஜடேஜாவும் ஒரு ரன் எடுத்து அவரை நல்லாவே பண்ணாரு. எஸ், அந்த கம்பேரிசனுக்குள்ள போவான்னு நினைக்கிறேன். திரும்பவும் எல்லாரும் அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுல போகக்கூடாது. டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ், டூ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனல் கிரேட்ஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷன் விளையாடுற ஃபுட்பால் பிளேயர்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஃபியூச்சர்ல அடுத்து ஸ்டோக்ஸ் ஜடேஜா மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வருவாங்களான்றதே டவுட் தான். நான் ஏன் டவுட்னு சொல்றேன்னா லாங்கர் ஃபார்மேட் ஆஃப் தி கேம்ல சொல்றேன். வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா கோர்ஸ் ஆஃப் தி கேம் பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்கன்னே தெரியல. பட் ஆனால் இந்த சீரிஸ்ல நோட்டீஸ் பண்ண எல்லா மேட்சுமே 5 நாள் போயிருக்கு. சோஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அலைவா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீரிஸ் முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4 டே மேட்சா மாத்திடலாம் அந்த மாதிரிலாம் டாச் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சீரிஸ் லிட்டரலி இந்தியா ஆக்சுவலி இந்தியா செஷன் பை செஷன் பார்த்தோம்னா இந்தியா தான் மோஸ்ட் செஷன் வின் பண்ணிக்காங்க. பட் எந்த செஷன் வின் பண்ணணுமோ அது வின் பண்ணல. க்ரூஷியல் செஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த ஒரு இந்தியன் டீம் யங் டீம்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களே யங் டீம் தான். அவங்க அதையும் டிரான்சிஷன் இருக்கு. This is not a good reason. Maybe home advantage. That's maybe the reason. So yes guys, this is our review video. இன்னைக்கு மேட்ச் ஆக்சுவலி ஈவினிங் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நம்ம keep on supporting, share பண்ணுங்க. Yes, thank you guys.